அஸ்மத் குருப்யோ நமஹ. எம்பெருமானுடைய பல வைபவங்களை பல முகமாக அனுபவித்து கொண்டு வர்றோம். தொடர்ந்து எம்பெருமானுடைய திவ்ய சேஷ்டிதங்களை இந்த புராணங்கள் இதிகாசங்கள் எப்படி சொல்கிறது அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கணும். அது முன்னாடி அந்த பெருமாளுடைய வைபவம் இப்படியெல்லாம் கொண்டாடப்படுறதே, அது ராமனாக அவதரிக்கிறான், கண்ணனாக அவதரிக்கிறான், இந்த மாதிரியெல்லாம் வரான் அப்படின்றதுக்கு முன்னாடி அந்த எம்பெருமான் நிஜமாவே எப்படியெல்லாம் இருக்கா, அவனுடைய வைபவம் என்ன அப்படின்றத ஒரு சமக்கிரமான திருஷ்டியில் முதல்ல பார்த்து அதுக்கப்புறம் தொடர்ந்து அவனுடைய அவதாரங்களில் அவன் பண்ணுற சேஷ்டிதங்களை விசதமாக பார்க்கலாம் அப்படின்னு தொடங்குறேன். இந்த எம்பெருமான் இருக்கிறானே, பெருமாள் இருக்காரே, அவருக்கு நம் ஆச்சாரியால் சொல்கிறது 5 நிலைகள் உண்டு, 5 பிரகாரங்கள், 5 நிலைகள் உண்டு அப்படின்னு காட்டுறான். என்ன 5 நிலைகள் அப்படின்னா, பர, வியூக, விபவ, அந்தர்யாமி, அர்ச்சா அப்படின்ற 5 நிலைகள் உண்டு பெருமாளுக்கு. இதெல்லாம் என்ன சொல்றது? பர, வியூக, விபவாதிகள் எல்லாம் என்னத்தை சொல்றதுன்னா புரியறதுக்காக சொல்றேன். பரம் அப்படின்னா ஸ்ரீ வைகுண்டத்தில் பெருமாள் வீத்திருக்கிற ஒரு தசை, அதுக்கு பரநிலை அப்படின்னு சொல்றது உண்டு, பரப்பிரகாரம் அப்படின்னு சொல்றது உண்டு. அதே மாதிரி அந்த எம்பெருமான் அவதரித்து இந்த க்ஷீராப்தியில், அதாவது திருப்பார்கடலில் சைனித்திருக்கிறானோ இல்லையோ, நமக்கு எல்லாம் தெரிஞ்சு அந்த ஆதிசேஷ படுக்கையில் திருப்பார்கடலில் சைனித்திருக்கிறான் எம்பெருமான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோமே, அந்த வைபவத்துக்கு அந்த நிலைக்கு வியூகம் அப்படின்னு பேர். அதை தொடர்ந்து அந்த வியூகத்தினும் இங்கே அவதரிக்கிறான் எம்பெருமான், பல அவதாரங்களாக அவதரிக்கிறான். அதாவது மத்ஸ்யா, கூர்ம, வராக, நரசிம்ஹ, வாமன, பிருகுராம, ஸ்ரீராம, பலராம, கிருஷ்ண, கல்கி இத்தியாதி எத்தனையோ அவதாரங்களெல்லாம் நாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையோ. இந்த மாதிரியெல்லாம் அந்த எம்பெருமான் அவதரிக்கிறதுக்கு விபவம் அப்படின்னு பேர். அதே மாதிரி எம்பெருமான் நமக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஹிருதயத்தில் தான் இருக்கிறான், அந்த ஸ்வரூபத்தோட வியாபித்து இருக்கிறான். இப்போ இந்த மண்டபம் எப்படி நிற்கிறது அப்படின்னா, தூண் எல்லாம் அதை பிடிச்சி நிற்கிறது. இந்த மேலே இருக்கிற அந்த பீம் அப்படின்னு சொல்கிறாள், அது தமிழில் என்ன சொல்கிறா தெரியாது, அந்த விஷயங்கள் எல்லாம் பிடிச்சி நிற்கிறது இந்த மண்டபத்தை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் எது நிற்க வைக்கிறது, அது எது ஆதாரமாக இருக்கிறதுனா அதுக்கு உள்ளே இருக்கிற எம்பெருமான் தான் ஆதாரமாக இருக்கு. நமக்கு சட்டுன்னு புரியணும்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த பொம்மையெல்லாம் வச்சு ஆடுறா இல்லையா, இந்த பெரிய திருவிழாலாம் பார்த்தா பெரிய பெரிய பொம்மையெல்லாம் பண்ணி வச்சு அது ஆடுறா இல்லையா, அந்த பொம்மை எப்படி ஆடுறதுன்னா உள்ளே ஒரு மனுஷன் இருந்தால் தான் அந்த பொம்மை ஆடும். அந்த பொம்மையை அந்த மனுஷன் உள்ளே இருந்து தான் அதை இயத்துறான், அது அப்படி ஆடுறது அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த உடம்பு எப்படி செயல்படுறது, இந்த ஆத்மா எப்படி செயல்படுறது, இதெல்லாம் காரியம் பண்ணணும்னா என்ன இருக்கணும்னா உள்ளே பெருமாள் இருக்கணும். பெருமாள் உள்ளே இருந்தால்தான் இதெல்லாம் காரியம் பண்ணும். முதல்ல இது இருக்கவே இருக்கும். இதுக்கு அந்தர்யாமி அப்படின்னு பேர். அந்தர்யாமின்னா உள்ளே இருந்து நியமிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இது 4வது நிலை. இது வரைக்கும் பரன் அப்படின்னா யார் பார்த்தோம், வைகுண்டநாதன். வியூகம் அப்படின்னா க்ஷீராப்திநாதன். 3வது விபவம்னா இந்த அவதாரங்கள், ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள். அந்தர்யாமினா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற அந்த எம்பெருமான். கடைசியா 5வதா சொல்றார் அர்ச்சா. அர்ச்சான்னா பூஜிக்கப்படுற ஒரு நிலை. அதுதான் நம்ம திருக்கோவில்களில், மடங்களில், வீடுகளில் அந்த எம்பெருமான் பெருமாளை ஏழை பண்ணி கொண்டு அவருக்கு பூஜையெல்லாம் பண்ணுறோமோ இல்லையோ, திருவாராதனைகளெல்லாம் பண்ணுறோமே, இந்த நிலைக்கு தான் அர்ச்சாவதாரம் அப்படின்னு. இதுவும் ஒரு அவதாரம் தான். அப்போ இந்த அர்ச்சாவதாரம் அப்படின்னு அப்போ இந்த எம்பெருமான் நேராக நிற்கிறாரு. அவர் யார் அப்படின்னா அர்ச்சாவதார பெருமாள் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த 5 நிலைகளில் தான் பெருமாள் நிற்கிறான் நம்ம எல்லாருக்குமாக. இந்த 5 நிலைகள் என்ன அப்படின்றத ஒவ்வொன்றா கொஞ்சம் விஷதமாகவே பார்க்கலாம், நமக்கு புரியறதுக்காக அதை நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதில் முதல்ல பர வாசுதேவன், பர நிலை அப்படின்னா யார், பரவாசுதேவன்னா யார் அப்படின்னா நம்முடைய பெரியவர்கள் ரொம்ப ஆச்சரியமாக இதுக்கு இந்த 5 நிலைகளுக்கும் 5 ஸ்லோகங்களை
விட்டு அதனுடைய சுருக்கத்தை காட்டிருக்கிறேன். அந்த ஸ்லோகத்தை அடிப்படையாக கொண்டு அப்படியே விண்ணப்பிக்கிறேன். நடாதூர் அம்மாள் அப்படின்ற ஒரு மகாச்சாரியர் நம்முடைய சம்பிரதாயத்தில் இருந்த வாத்ஸ்ய வரதாச்சாரியர் அப்படின்னு பேர் கொண்ட ஒரு மகான். அந்த நடாதூர் அம்மாள் இந்த 5 நிலைகளுக்கும் ஒரு ஸ்லோகத்தை இட்டிருக்கார். அந்த ஸ்லோகத்தை அடிப்படையாக கொண்டு அப்படியே விண்ணப்பிக்கிறேன். அவர் சொல்றார், இதை பரநிலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, உத்யத்பானு சஹஸ்ர பாஸ்வர பர வியோமாஸ்பதம் நிர்மல ஜானானந்த கனஸ்வரூபம் அமலம் ஞானானந்த கனஸ்வரூபம் உத்யத்பானு சஹஸ்ர பாஸ்வர பர வியோமாஸ்பதம் நிர்மல ஜானானந்த கனஸ்வரூபமலம் ஞானாதிபிஷ் ஷட்குணைஹி ஜுஷ்டம் சூரிஜனாதிபம் திருதரதாங்காம்சம் சுபூஷோஜ்வலம் ஸ்ரீபூசேவ்யம் அனந்த போகினி நிலையம் ஸ்ரீ வாசுதேவம் பஜே அப்படின்றார் நடாதூர் அம்மாள். என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா, இந்த ஸ்ரீவைகுண்டம், இந்த பரவாசுதேவன் அப்படின்னு இருக்கிறானே, அவன் எப்படி இருக்கிறான்னா, அவன் இருக்கிற ஊருக்கு ஸ்ரீ வைகுண்டம் அப்படின்னு நம்ம எல்லாம் பிரசித்தமாக தெரிஞ்சு சொல்லியிருக்கோம். பெருமாளுக்கு எது ஊர், பெருமாளுக்கு இருக்கிற இடம் எதுனா வைகுண்டம் வைகுண்டம் அப்படின்ற இல்லையா. அந்த வைகுண்டத்துக்கு, அந்த ஸ்ரீ வைகுண்டம் தான் அந்த பரவாசுதேவனுக்கு இருப்பிடம். அந்த ஸ்ரீ வைகுண்டம் இருக்கிறது அது எப்பேற்பட்ட ஊர் அப்படின்னா, ரொம்ப ஆச்சரியமாக காட்டுற நம்முடைய ஆச்சாரியர்கள் அதுக்கு நித்திய விபூத்தின்னு பேர். விபூத்தின்னு நாம் ஏதோ இட்டுக்கிறோமே அந்த விபூத்தியை சொல்லலை. விபூதி அப்படின்னா ஐஸ்வர்யம்னு பேர். விபூத்தின்னா ஐஸ்வர்யம்னு பேர். அப்போ எம்பெருமானுக்கு 2 ஐஸ்வர்யங்கள் இருக்கிறதா, நித்திய விபூதி லீலா விபூத்தின்னு 2 இருக்கிறது. நித்திய விபூதி என்ன அப்படின்னாக்கா, இந்த பிரளய காலம் வரப்போது அழியாம அப்படியே நிற்கக்கூடிய விபூதிக்கு நித்திய விபூதின்னு பேர். பிரளயம் வந்துடுச்சுன்னா அழிஞ்சு போகிற விபூதிக்கு லீலா விபூதின்னு பேர். அப்போது பிரளயம் வர்றச்சே அழியறதாவும் ஒரு பகுதி இருக்கிறது, அழியாமல் நித்தியமே இருக்கிற ஒரு பகுதியும் இருக்கிறது. ஆனப்படியால் அதுக்கு நித்தியம்னே பேர். நித்தியம்னா எப்போதுமே ஒருபடி பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போது அது பிரளயம் வரட்டும், சிருஷ்டி வரட்டும், எது வந்தாலும் ஒரே மாதிரியாக இருக்கிறது, அதுக்கு நித்திய விபூதின்னு பேர். இது நாம் இப்போ இருக்கிற ஊரெல்லாம் எப்படி இருக்கும், இந்த ஜகத்தில் இந்த பூமி மற்றும் உண்டான 14 லோகங்கள், இந்த அண்ட கட்டாகம் அப்படின்னால சொல்கிறோம், இதெல்லாம் எப்படி இருக்கும்னா பிரளயம்னு வந்துட்டா இதெல்லாம் காணாமல் போயிடுது. அப்போ இந்த மாதிரியாக இருக்கார். இப்போ சிருஷ்டி தசை நடந்துட்டு இருக்கு, ஆனபடியால் இப்போ இருக்கோமே ஒழிய இதுவே பிரளயமாக மாறிடுச்சுன்னா இதெல்லாம் ஒன்றும் இருக்காது. நாங்கள் மனுஷர்கள்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் கோவில், இதெல்லாம் கல் மண் எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாம் ஒரு கலந்த கட்டியாக உட்காந்துருக்கும் இந்த விபூதி. இதுக்கு லீலா விபூதின்னு. இதில் ஸ்ரீ வைகுண்டம் இருக்கிறதே அதுதான் நித்திய விபூதி சொல்லப்படுறது. ஒரு காலத்திலும் அழியாத ஊர், இதெல்லாம் மாறிண்டே இருக்கிற ஊர். வேடிக்கையாக சொல்லணும்னா, இந்த கோவிலில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவாள் யாரான இருந்தால் அவளை கேளுங்க, இந்த கோவில் இப்போ எப்படி இருக்குதுன்னா மாறி போயிருக்கு சுவாமி அப்படின்னுவான். ஏன்னா இந்த மண்டபங்கள் எல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் புதுசாக அந்த சீட்டெல்லாம் போட்டிருக்கா, அது மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்குது, ஏதோ சொல்லுவான். இன்னொரு 100-200 வருஷம் கழித்து இந்த கோவில் எப்படி இருக்கும் அப்படின்னு அப்போ இருக்கிறவாளை கேட்டால் அது மாறி போயிருக்கு அப்படின்வான். அப்போ ஒன்றும் இல்லாத இந்த சுற்றி இருக்கிற இந்த விஷயங்களே மாறிண்டே இருக்கும் இல்லையோ. இந்த மாறுறதே இயல்பாக கொண்டிருக்கிறது இந்த ஊர். ஆனால் ஸ்ரீவைகுண்டம் இருக்கிறத அது எப்படி இருக்கும்னா மாறாத ஊர், ஒரு காலத்துலையும் ஒரு விதத்துலையும் மாறாது, ஒரே மாதிரியாக இருக்கும். அது அழியவே அழியாது, மாறவே மாறாது. அந்த மாதிரியாக இருக்கிற ஊருக்கு தான் ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு பேர். அந்த வைகுண்டத்தை தனக்கு இருப்பிடமாக கொண்டிருக்கான் எம்பெருமான். அங்கே எப்படி இருக்கிறான்னா, உத்யத்பானு சஹஸ்ர பாஸ்வர பத வியோமாஸ்பதம் அப்படின்னு அந்த வைகுண்டத்துக்கு தான் பரமாகாசம், பரமவியோமம், பரமபதம் அப்படின்னால பல பெயர்கள் இட்டு காட்டுறான் நம்முடைய ஆச்சாரியர்கள். அது எங்கே இருக்குதுன்னா ஆகாசத்தில் எங்கேயோ நமக்கு தெரியாத தூரத்தில் இருக்குது, நமக்கு எட்டாத தூரத்தில் இருக்கிறது. அதெல்லாம் எங்கே இருக்கிறதுன்றது இதை நம்ம பார்க்கலாம், எப்போ அவகாச அனுகுணமாக பார்க்கலாம். அப்போது அத்தனை தூரத்தில் இருக்கிறது, நம்ம யோசனை கூட பண்ணி பார்த்துட முடியாது, அந்த அளவுக்கு தூரத்தில் இருக்கிறது. அது பரமாகாசம், ரொம்ப பரமமான பரமம் அப்படின்னா அதை காட்டிலும் மேம்பட்டதாக ஒன்றும் கிடையாதுன்னு அர்த்தம். அது காட்டிலும் மேற்பட்டாதான் ஒரு ஊர் இல்லாத ஒரு இடம் இருக்கிறது, அதுக்கு தான் ஸ்ரீவைகுண்டம், பரமபதம், பரமவியோமம், பரமாகாசம்னுலாம் பேர். அப்பேற்பட்ட வியோமாஸ்பதம் அப்படி அந்த பரமவியோமத்தில், பரமாகாசத்தில் ஆஸ்பதம் அங்கே இருப்பிடமாக கொண்டிருக்கிறான் எம்பெருமான். அங்கே இருந்துட்டு இருக்கான் நித்தியமே. எப்படி இருக்கிறான் அந்த வைகுண்டம் எப்படி இருக்கிறனா, உத்யத்பானு சஹஸ்ர பாஸ்வர
ஒரு 1000 கோடி இந்த சூரியன்கள் எல்லாம் ஒரு சேர உதிச்சா எத்தனை வெளிச்சமாக இருக்குமோ அத்தனை வெளிச்சமாக இருக்குமா ஸ்ரீவைகுண்டத்தில். அங்கே இருட்டுன்றது கிடையவே கிடையாது. இந்த ஊரை சொல்கிறச்சே ஆச்சாரியர்கள் எல்லாம் இருள் தருமா ஞானம், இதெல்லாம் இருட்டாக இருக்கிற ஊர் அப்படின்றான். சொல்லிட்டு இருக்கிறது இருட்டாக இருக்கிற காலத்தில் தான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இந்த இருட்டாக இருக்கிற ஊர் அப்படின்றான். ஆனால் பரமபதத்தில் இந்த மாதிரி இருட்டே கிடையாது. அங்கே இருக்கிறதெல்லாம் வெறும் வெளிச்சம் வெளிச்சம் வெளிச்சம். அது எப்படி இருக்கும்னா உத்யத் பானு சஹஸ்ர பாஸ்வர, 1000 கணக்கான சூரியர்கள் ஒரு சேர எரித்தால் எப்படி இருக்கும், உதிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான வெளிச்சத்தோட கூடின பிரகாசமானமான ஊர். அந்த இடத்துல தான் வீத்திருக்கிறான் எம்பெருமான். உத்யத் பானு சஹஸ்ர பாஸ்வரபர வியோமாஸ்பதம். அங்கே என்னவா இருக்கிறான்னா நிர்மல, அதாவது வியோமாஸ்பதம் நிர்மல ஞானானந்த கனஸ்வரூபம். அவன் ஞானத்தையும் ஆனந்தத்தையும் ஒரு கனம், ஒரு பிண்டம் பிடிச்ச மாதிரி இருக்கிறானா எம்பெருமான். வேடிக்கையே சொல்றது உண்டு. இவன் யார் அப்படின்னா இவன் ஸ்ரீனிவாசன், இவன் கோவிந்தன், இவன் வராகன் அப்படின்னு யாரோ சொல்லலாம். இவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா உயரமாக இருக்கிறான், குள்ளமாக இருக்கிறான், குண்டாக இருக்கிறான், ஒல்லியாக இருக்கிறான், ஏதோ ஒரு சொல்லலாம். இவனுக்கு இருக்கிற குணங்கள் என்ன அப்படின்னாக்கா இவனுக்கு பிரேமம் அன்பு உண்டு, இவனுக்கு கோபம் உண்டு, இவனுக்கு இதாவது அசூய உண்டு, ஏதோ ஒன்று சொல்லலாம். இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இப்போ ஒரு ஆளை காட்டி இவர் யார் அப்படின்னா இவரா கோபம் அப்படின்ற ஒருத்தர். இவருக்கு எதுக்கு சுவாமி கோபம் அப்படின்னு பேருன்னா வேற ஒன்றும் இல்லை, இவருக்கு கோபம் வர்றது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. இவரே கோபம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கோபப்படுறவர் இவர் அப்படின்னு சொல்லலாமா இல்லையோ. அந்த மாதிரி இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது நமக்கு எல்லாம் தெரிகிற ஒரு உதாரணம். எம்பெருமானுக்கு பக்தி அப்படின்றது ஒரு குணம். அதாவது பெருமாள் பக்கத்தில் நம்ம பக்தின்றதை பண்ணலாம் இல்லையா, பக்தியை காட்டுறோம் பெருமாளுக்கு. பக்தி உள்ளவனை ஒரு சித்திரமாக அதை வரைஞ்சி காட்டு அப்படின்னா யாரானோ வரைஞ்சி காட்டுடுவான். பக்தி இருக்கிறவனை வரைஞ்சி காட்டுன்னா ஒரு பரதாழ்வானையோ இல்லை ஒரு பிரஹ்லாதனையோ இந்த மாதிரி யாரானோ ஒரு ஒரு சித்திரமாக வரைஞ்சி இது பக்தி இருக்கிறவர் அப்படின்னு பேர் சொல்லலாம். ஒருத்தர் சொன்னாரா எனக்கு பக்தி இருக்கிறவரெல்லாம் வேண்டாம், பக்தின்றத வரைஞ்சி காட்டு. எப்படி காட்டுறது? பக்தியை எப்படி காட்டுறது? கோபத்தை வரைஞ்சி காட்ட முடியுமா? பக்தியை வரைஞ்சி காட்ட முடியுமா? எப்படி காட்டுறதுன்னா ஒருத்தர் சொன்னாரா சரிக்கவே இல்லை, நான் வரைஞ்சி காட்டுறேன்னார். என்ன பண்ணார்னா நம்மாழ்வாருடைய சித்திரத்தை வரைஞ்சார், கீழே கிருஷ்ண பக்தின்னு பேர் வச்சுட்டார். அப்போ பக்தியே ஒரு மூர்த்தியாக நின்னால், ஒரு வியக்தியாக நின்னுட்டா அவருக்கு என்ன பெயர் கொடுக்கலாம்? அந்த பக்தியெல்லாம் திரண்டு ஒரு வியக்தியாக நின்றுட்டா அவருக்கு என்ன பேர் கொடுக்கலாம்னா நம்மாழ்வார்னு பேர் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு கண்ணன் பேரில் பக்தி, அந்த அளவுக்கு பக்தி, ஆறாத காதல் அப்படி இருக்கிறத இல்லையோ அந்த மாதிரியான அந்த பக்தி நம்மாழ்வார் அப்படின்னு சொல்கிறபடிக்கு எம்பெருமான் என்னவா இருக்கிறான்னா ஞானம் ஆனந்தம் அதெல்லாம் ஒரு பிண்டமாக பிடிச்ச மாதிரி இருக்கிறான்னா எம்பெருமான். அதுதான் அவனுடைய ஸ்வரூபம். ஸ்வரூபம்னா ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிற பாருங்க, அவனுடைய ஒரு தன்மை. அது எப்படி இருக்கிறதுனா ஞானமும் ஆனந்தமும் ஒரு பிண்டம் பிடிச்ச மாதிரி இருக்கிறான் எம்பெருமான். ஞானானந்த கனஸ்வரூபம், அமலம், அவனுக்கு எந்த தோஷங்களும் கிடையாது. நமக்கெல்லாம் எத்தனையோ தோஷங்கள் உண்டு, இந்த எம்பெருமானுக்கு ஒரு தோஷமும் தட்டாது. அதனாலேயே நம்முடைய ஆச்சாரியர்கள் சொல்றச்சு அவனுக்கு உபயலிங்க விசிஷ்டன் அப்படின்னு காட்டுறான். என்னன்னா ஒரு பக்கத்துல எந்த தோஷமும் தட்டாது, இன்னொரு பக்கத்துல அத்தனை கல்யாண குணங்களுக்கும் ஒரே இருப்பிடமா இருக்கிறான் எம்பெருமான். லிங்கம், லிங்கம்னா அடையாளம்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் லிங்கம்னா அடையாளம்னு அர்த்தம். உபய ரெண்டு, லிங்க அடையாளங்களை, விசிஷ்டன் அதை கொண்டிருக்கிறவன், அந்த ரெண்டு அடையாளங்களை கொண்டிருக்கிறவன் அர்த்தம். என்ன ரெண்டு அடையாளங்கள் பெருமாளுக்குன்னா எந்த தோஷமும் இல்லைன்றது ஒன்று, எல்லா குணங்களும் எல்லா நல்ல குணங்களும் அவன் பக்கத்தில் இருக்கிறதுன்றது ஒன்று. அப்போ இந்த ரெண்டு அடையாளங்களோட எம்பெருமான் கூடி இருக்கிறான். அவன்தான் வைகுண்ட நாதன். அதை தான் காட்டுறாருங்க. அதாவது ஞானானந்த கனஸ்வரூபமலம் ஞானாதிபி ஷட்குணைஹி ஜுஷ்டம். அப்போ ஞானாதிபி ஷட்குணைர் ஜுஷ்டம். இது ஷட்குணம் அப்படின்னா ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸுக்கள் அப்படின்ற இந்த 6 குணங்கள், இது தொடக்கமான அனந்தமான கல்யாண குணங்கள், இதெல்லாவத்தோட கூடியிருக்கிறான் எம்பெருமான். இந்த 6 குணங்கள் என்ன அப்படின்னாக்கா அவன் சிருஷ்டிக்கிறதுக்கும் இதை காக்கிறதுக்கும் இதெல்லாம் அழிக்கிறதுக்கும் வேண்டிய குணங்கள். அதே மாதிரி இது தொடக்கமான எத்தனையோ குணங்கள்னா எம்பெருமானார், அதாவது பகவத் ராமானுஜாச்சாரியர், அவர் தாம் கத்யத்ரயம் அப்படின்னு ஒரு அற்புத கிரந்தத்தை இயற்றிருக்கிறார்.
அந்த கத்தியத்ரயத்துல எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்றச்சே ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். ஸ்வாபாவிகா நவதிகாதிசயா ஸ்வாபாவிகா நவதிகாதிசய அந்த ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் சௌஷீல்ய வாத்சல்ய மார்தவ ஆர்ஜவ சௌஹார்த சாமிய காருண்ய மாதுர்ய காம்பீர்ய ஔதார்ய சாதுர்ய ஸ்தைர்ய தைரிய சௌரிய பராக்கிரம சத்யகாம சத்யசங்கல்ப கிருதித்வ கிருதஜ்ஞதாதி. ஏதோ இத்தனை பெருசா சொல்லிண்டே போறீரேன்னா அத்தனை சொல்லி வச்சிருக்காரு எம்பெருமானாரங்க. அவனுக்கு இருக்கிற கல்யாண குணங்கள் என்னன்றதை சொல்லி வச்சிருக்கார். ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் சௌஷீல்யம் வாத்சல்யம் மார்தவம் ஆர்ஜவம் இத்தனை கல்யாண குணங்கள் எல்லாம் சொல்லியிருக்கா. சரி இவ்வளோதானா? இது தொடக்கமான அனந்தமான கல்யாண குணங்கள் கடலாயிருக்கிறான் எம்பெருமான் அப்படின்னு எத்தனையோ அனந்த ராசியான அந்த கல்யாண குணங்களுக்கெல்லாம் இருப்பிடம் அந்த எம்பெருமான் அப்படின்னு காட்டுறார். இப்படி இருக்கிறான்னா ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமான். அப்போ எந்த தோஷமும் இல்லை, எல்லா கல்யாண குணங்களுக்கும் ஒரே இருப்பிடமா இருக்கிறான். ஞானாதிபி ஷட்குணைர் ஜுஷ்டம் சூரி ஜனாதிபிகி, அந்த சூரி ஜனங்கள் அதாவது அனந்த அதாவது ஆதிசேஷன் கருடாழ்வான் விஸ்வக்சேனர் நமக்கு தெரியவே தெரியும். விஸ்வக்சேனர் இது தொடக்கமான அதாவது பாஞ்சஜன்யம்னு சங்கத்தாழ்வாரை சொல்றது, சுதர்சனம்னு சக்கரத்தாழ்வாரை சொல்றது. இது தொடக்கமான எத்தனை பேர் நித்திய சூரிகள் உண்டோ அந்த நித்திய சூரிகளாலே ஆராதிக்கப்படுபவன் இந்த எம்பெருமான். சூரி ஜனாதிபிகி சேவியான் அது அந்த விஷயத்தை சொல்றது. ஜுஷ்டம் சூரி ஜனாதிபிர் அதாவது ஞானானந்த கனஸ்வரூபமலம் ஞானாதிபி ஷட்குணைஹி ஜுஷ்டம் சூரி ஜனாதிபிர் திருதரதாங்காம்சம் சுபூஷோஜ்வலம். அந்த சூரி ஜனங்களோட சேர்ந்து இருக்கிறான் எம்பெருமான். சுத்தி எல்லாம் அவனுக்கு பரிச்சரியம் பண்றதுக்கு அத்தனை சூரிகள் இருக்கிறான். சூரிகள்னா ஞானிகள்னு அர்த்தம். சூரின்ற சப்தத்துக்கு ஞானின்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. அப்போ அத்தனை ஞானிகள் எல்லாம் அத்தனை ஆத்ம ஞானம் கைவந்தவர்கள் எல்லாம் அவனை சுத்தி அவனுக்கு கைங்கரியம் பண்ண அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னாக்கா இந்த ஆயுதங்கள் எல்லாம் பிடிச்சிருக்கான். சங்க சக்கரங்கள் எல்லாம் பிடிச்சு அநேகமா கிரீட மகுட சூடாவதம்ச மகர குண்டல கிரைவேய கஹார கேயூர கடக ஸ்ரீவத்ச கௌஸ்துப முக்தாதாம உதரபந்தன பீதாம்பர காஞ்சிகுண நூபுராதி அபரிமித திவ்யபூஷணம் சொல்றபடிக்கு அத்தனை அற்புதமான திவ்ய ஆபரணங்களோட கூடி ஒரு பார்ஸ்வத்தில் ஸ்ரீதேவி நாச்சியார், இன்னொரு பார்ஸ்வத்தில் பூதேவி நாச்சியார், அந்த பக்கம் நீலாதேவி நாச்சியார், தொடக்கமான எத்தனையோ ஆயிரக்கணக்கான அவனுடைய திவ்ய மகிஷிகளோட அவன் ஆதிசேஷ பரியங்கத்திலே வீத்திருக்கிறானாம் ஸ்ரீவைகுண்டநாதன். கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கறது. இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கச்சே மனசுல ஒரு சித்திரம் போட்டு பார்த்துக்கோங்க. அப்போ வைகுண்டத்துல பெருமாள் எப்படி இருப்பார் அப்படின்னாக்கா இந்த உற்சவங்கள் பிரம்மோற்சவங்கள் மத்துமுண்டான உற்சவங்கள்னு வர்றச்சேவே இந்த கோவில்களில் திருக்கோலம் சாத்துறதுன்னு வச்சிருக்காளோ இல்லையோ. அப்போ அந்த ஆதிசேஷன்ல பெருமாளை ஏழை பண்றான்னாலேயே இந்த திருக்கோலத்தோட ஏழை பண்ணிடுவா. இந்த வைகுண்டநாதன் திருக்கோலத்தோட ஏழை பண்ணிடுவா. எப்படி இருக்கும்னா அதுக்கு தான் ஒரு ஸ்லோகத்தை காட்டுறது. சவ்யம் பாதம் பிரசாரிய ஸ்ரித துரிதஹரம் தட்சிணம் குஞ்சகித்வா ஜானுன்யாதாய சவ்யேதரமிதர புஜம் நாகபோகே நிதாய பశ్చాத் பாஹுத்வயேன பிரதிபட சமனே தாரயன் சங்கசக்ரே தேவி பூஷாதிஜுஷ்டோ ஜனயது ஜகதாம் சர்ம வைகுண்டநாதா அப்படின்றது. வைகுண்டநாதன் அந்த எம்பெருமான் ஜனயத்து ஜகதாம் சர்ம இந்த ஜகத்துக்கெல்லாம் சந்தோஷத்தை மங்களங்களை உண்டாக்கட்டும். அவன் எப்படி இருக்கிறான்னா சவ்யம் பாதம் பிரசாரிய இடது கால் அப்படி நீட்டி இருக்கிறான பெருமான். இடது கால் நீட்டுறது என்னன்னா ஆதிசேஷ படுக்கையில் அப்படி கீழே தொங்க விட்டுருக்கான். சவ்யம் பாதம் பிரசாரிய ஸ்ரித துரிதஹரம் தட்சிணம் குஞ்சகித்வா தன்னை வந்து ஆசிரித்தவர்களுடைய துயரை போக்கக்கூடியதான ஆழ்வார் சொல்றாரே துயர் அரு சுடர் அடி அப்படின்றாலே அப்பேற்பட்ட அவனுடைய வலது திருவடி அந்த வலது திருவடி எப்படி பண்றானா குஞ்சகித்வா அதை மடிச்சு வச்சுட்டு இருக்கான். அப்போ இடது கால் அப்படி நீட்டி வச்சுட்டு இருக்கான், வலது கால் அப்படி மடிச்சு வச்சுட்டு இருக்கான். தட்சிணம் குஞ்சகித்வா ஜானுன்யாதாய சவ்யேதரம். இப்போ ஒரு திருவடி இப்படி மடிச்சு வச்சுட்டு இருக்கான்னா இந்த முட்டி மேலே வருமோ இல்லையோ அந்த தன்னுடைய வலது கையை இப்படி வச்சிருப்பானா கையை அந்த முட்டியில் அப்படி உறங்க வச்சிருப்பானா. அப்போ சவ்யேதரம் அதாவது சொல்றது ஜானுன்யாதாய சவ்யேதரம் இதரபுஜம் நாகபோகே நிதாயா இடது திருக்கையை அந்த நாகபோகத்தில் இப்படி ஊன்றி உட்காந்துருப்பாராம் பெருமாள். இதெல்லாம் தேவ பெருமாள். அதாவது வரதராஜர் பக்கத்தில் போனால் இந்த வைகுண்டநாதன் திருக்கோலம் சாத்திரச்செல்லாம் பார்க்கலாம். இங்கேயும் சாத்திரது உண்டான் ஞாபகம் இல்லை. அப்போ இந்த மாதிரி வைகுண்டநாதன் திருக்கோலங்கள் எல்லாம் சாத்திரச்சே இதில் பார்க்கலாம். ஒரு திருக்கையை ஆதிசேஷன் பேரில் வச்சுருப்பார், ஒரு திருக்கையை அப்படி அந்த முட்டியில் அப்படி வச்சுருப்பார்,
அந்த ஒரு திருவடியை நீட்டி வச்சுருப்பார், ஒரு திருவடியை மடச்சி சென்றிருப்பார். பశ్చాத் பாகுத்வயேன பிரதிபட சமனே தாரயன் சங்க சக்கரே, பின்னாடி 2 திருத்தோள்களாலே அதை தன்னுடைய அடியார்களுக்கு வர்ற ஆபத்துக்கள் எல்லாம் போக்குறதுக்காக சங்க சக்கராதி அந்த ஆயுதங்கள் எல்லாம் பிடிச்சுட்டு இருப்பாராம் பெருமாள். இந்த சங்க சக்கரங்களால் பின்னாடி தோளில் பிடிச்சுட்டு இருப்பார். காண்தகு தோள் அண்ணல் அப்படின்னு வைபவம் பெருமாளுக்கு, தேவ பெருமாளுக்கு 4 திருத்தோள்கள் பின்னாடி அவ்வளோ அற்புதமாக சேவையாக இருது பெருமாளுக்கு. அந்த திருத்தோள்களோட இந்த பெருமாளுக்கும் சேவையாக இருக்குது. அப்போ அந்த 4 திருத்தோள்கள் இருக்கிறதே அதில் 2 சங்க சக்கரங்களை பிடிச்சிண்டு தேவி பூஷாதி ஜுஷ்டகா, பக்கத்தில் ஸ்ரீதேவி நாச்சியார், இந்த பக்கத்தில் பூதேவி நாச்சியார், நீலாதேவி நாச்சியார், தொடக்கமான எத்தனை பேர் நாச்சியமார்கள் உண்டோ அத்தனை பேர்களோட, அத்தனை திவ்ய ஆயுதங்களோட, அத்தனை திவ்ய ஆபரணங்களோட நன்ன ஜொலிச்சு சேவை சாதிக்கிறான வைகுண்டநாதன். இப்படி தான் இருப்பார் பெருமாள். வைகுண்டநாதன்னா இப்படி தான் இருப்பார் அப்படின்னு காட்டுறது. அதான் சொல்கிறதுங்க. அதாவது சூரிய ஜனாதிபர் திருத்தகாங்க ரதாங்கம் சுபூஷோஜ்வலம் ஸ்ரீபூசேவியம் அனந்தபோகி நிலையம். ஸ்ரீபூசேவியம் அப்படின்னா ஸ்ரீபூ, அதாவது ஸ்ரீதேவி நாச்சியார்னா பூதேவி நாச்சியார்னா தொடக்கமான நாச்சிமார்களாலே சேவியம், அவர்களாலே சேவிக்கப்பட்டவனாய், அனந்த போகி நிலையம், போகின்னா பாம்பு, அனந்தன்னு பெயர் கொண்ட ஆதிசேஷனுடைய அந்த பணாமண்டலங்களுக்குள்ள அதுக்குள்ள அவன் வீத்திருக்கிறானா எம்பெருமான். இந்த அனந்த போகி நிலையம் ஸ்ரீ வாசுதேவம் பஜே. அவனுக்கு என்ன பேர்? வைகுண்டநாதனுக்கு என்ன பேர்னா வாசுதேவன்னு பேர். அதனாலேயே பரவாசுதேவன் பரவாசுதேவன் அப்படின்னு காட்டுறான். அப்போ இந்த வைகுண்டநாதன் இருக்கிறானே, இவன் என்ன ஒரு வைபவத்தோட கூடியிருக்கிறான்னா, இந்த முக்தியை அடைஞ்சவர்கள் எல்லாம் அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் அவனுக்கு கைங்கரியம் பண்ணுறான். அத்தனை பேர்களாலையும் அவன் கைங்கரத்தை கொள்றானா அந்த எம்பெருமான். அதுக்கு தான் நித்திய விபூத்தின்னு பேர். இப்போ நான் சொன்னேனே, இந்த ஊருக்கு லீலா விபூத்தின்னு பேர். இந்த நித்திய விபூதி லீலா விபூதின்ற இந்த 2 இந்த பிரிவு எப்படி சுவாமி இருக்கும் நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இது ஸ்ரீரங்கத்தை பார்த்தவாளுக்கு தெரியும். ஸ்ரீரங்கத்தில் அத்தியனோத்சவம் சேவிக்க போகணும். இப்போ வரப்போகிறது, மேலே அத்தியனோத்சவம் வரப்போகிறது டிசம்பர் மாதத்தில். அந்த அத்தியனோத்சவம்னா வைகுண்ட ஏகாதசிக்கு, அதை வைகுண்ட ஏகாதசியை நடுவில் வச்சுண்டுவா. அது முன்னாடி 10 நாள், அது மேலே 10 நாள், இப்படியாக ஒரு 20 நாள் 21 நாள் அந்த அத்தியானோத்சவம் நடக்கும். ரொம்ப ஆச்சரியமாக நடக்கும். பகல் 10 ரா 10 அப்படின்னு தான் நடத்துவா. அந்த பகல் 10 ரா 10 நடக்கிறச்சே ஸ்ரீரங்கத்தில் ஒரு 1000 கால் மண்டபம்னு இருக்குது. அந்த 1000 கால் மண்டபம் அது சொல்கிறது உண்டு, ஸ்ரீரங்கத்தையே பூலோக வைகுண்டம் அப்படின்னுவா. ஏன்னா வைகுண்டத்தில் என்னெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் ஸ்ரீரங்கத்துலையும் இருக்குது. அங்கே வைகுண்டத்தில் பெருமாள் எப்படியெல்லாம் நடக்கிறானோ அதே மாதிரி தான் ஸ்ரீரங்கத்தில் நடக்கிறான், நடத்திய காட்டுறான். அப்படின்றதுக்காக அந்த ஸ்ரீ வைகுண்டத்தை, அதாவது ஸ்ரீரங்கத்தை ஸ்ரீ வைகுண்டம் பூலோக வைகுண்டம்னே காட்டுறான். அந்த இடத்துல 1000 கால் மண்டபம்னு இருக்குது. அந்த 1000 கால் மண்டபத்துக்கு பெருமாள் ராப்பத்துக்கு எழுவர். அந்த வெளியில் மணல் வழியில் தாண்டி அந்த 1000 கால் மண்டபத்துக்கு ராப்பத்தில் எழுவர். ஆனால் 1000 கால் மண்டபம்ன்ற சுவாமி அங்கே தூண்கள் எண்ணி பார்க்கலாமான்னு எண்ணி பாருங்கோ, 1000 இருக்காது. பின்ன ஏதோ 1000 கால் 1000 கால்ன்றீர, 1000 இல்லையே அப்படின்னா கவலைப்பட வேண்டாம், அது 1000த்துக்கு குறைச்சி தான் இருக்கும். ஆனால் இந்த அத்தியனோத்சவம் வரச்சே நன்னா வெளியில் இந்த மரக்காலெல்லாம் நட்டு இந்த சப்பரங்களெல்லாம் போட்டு, அதாவது பந்தல்களெல்லாம் போட்டு பெருசாக 1000 பண்ணிவிடுவாங்க, 1000 ஆக்கிடுவான். ஒருத்தர் சொன்னாரா, சுவாமி வருஷம் இந்த மாதிரியெல்லாம் இந்த பந்தலெல்லாம் நட்டு மரக்கால் நட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதையே நேராக ஒரு இத்தனை மண்டபம் இத்தனை தூண்கள் கட்டி வச்சுருக்கீங்க, இன்னொரு 10 தூண் கட்டினா 1000 முடிஞ்சு போயிடுமே, அதையும் சேர்த்தே கட்டுடலாமே அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம பெரியவர்கள் நிர்வாகம் பண்ணா. இது நித்திய விபூதி எப்போவுமே ஒருபடி போட்டிருக்கும், கல் தூணாக இருக்கும். அது லீலா விபூதி வரும் போகும் வரும் போகும். அந்தந்த உற்சவங்களுக்கு புதுசாக நிர்மாணம் பண்ணணும், அது முடிஞ்ச உடனே அழிச்சு விடணும். இது எப்படி சிருஷ்டிக்கப்படுறதோ, இந்த லோகங்களெல்லாம் எப்படி சிருஷ்டிக்கப்படுறதோ, எப்படி அழிக்கப்படுறதோ, அந்த மாதிரி இந்த லீலா விபூதியும் சிருஷ்டிக்கப்படணும், அழிக்கப்படணும். இதை காட்டுறதுக்கு தான் பெருமாள் இப்படி வச்சிருக்காருன்னு. அப்போ அந்த அளவுக்கு நடத்தி காட்டுறான் எம்பெருமான். இந்த இடத்துல இந்த வைகுண்டநாதனா இந்த பெருமாள் காட்டுறானே, அந்த ஸ்ரீரங்கத்தில் தான் கண்டருள்ற அந்த உற்சவங்கள் எல்லாமே அந்த வைகுண்டநாதன் கண்டருள்ற வைபவமாக இருக்கிறது. விசேஷித்து இப்போ மேலே வரப்போகிறது டிசம்பர் மாதத்தில் கடைசியில் வரப்போகிறது வைகுண்ட ஏகாதசி. அது ஒரு நாள் கட்டாயமாக அந்த திருவரங்கனை சேவிச்சுடணும். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு ஜீவாத்மாவும் மோட்சத்தை அடையிறச்சே, அந்த வைகுண்டத்துக்கு போகிறச்சே எப்படியெல்லாம் அந்த ஜீவாத்மாவை வரவேற்கிறான் அந்த எம்பெருமான் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறது. பெருமாள் ரத்னாங்கியை சாத்திட்டு தான் கிளம்புவார் அன்னைக்கு. வைகுண்ட ஏகாதசி இந்த ஊர்லேயும் ரத்னாங்கி சாத்துறதும் வச்சுருக்காங்க. ஏன்னா அதுக்கு தொடக்கமே ஸ்ரீரங்கத்தில் தான். ரத்னாங்கியை சாத்திட்டு புறப்படுவார் பெருமாள். மெல்லிசா ஒரு போர்வை மட்டும் போத்துண்டு, வேற எந்த வஸ்திரத்தையும் உடுத்திக்க மாட்டார் அன்னைக்கு. மெல்லிசா ஒரு போர்வை, பனி போர்வை, அது மட்டும் போத்துண்டு கிளம்புவார் இந்த ரத்னாங்கியை சாத்திண்டு.
ஏன் அப்படின்னா இந்த ஜீவாத்மா இருக்கிறதே இது உடம்பை விட்டுட்டு ஒரு சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துட்டு இருக்குன்னு காட்டுறதுக்காக. இந்த ஜீவாத்மா கிளம்புறதே, இந்த கிளம்புறச்சை எப்படி கிளம்புன்னா இந்த உடம்பை விட்டுடுறது. இது ஸ்தூல சரீரம்னு பேர். கண்ணுக்கு தெரியிற இந்த உடம்பு இருக்கிறது இது ஸ்தூல சரீரம்னு பேர். அதாவது கண்ணுக்கு தெரியிற சரீரம்னு பேர். இதை விட்டுட்டு இது கிளம்புறச்சே இதில் இருக்கிற அந்த சூக்ஷ்மமான அம்சங்கள், பிருத்திவி அப்பு தேஜஸ் எல்லாம் சூக்ஷ்மமான அம்சங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு உடம்பு எடுத்துட்டு கிளம்புறத ஸ்ரீவைகுண்டத்துக்கு. அந்த மாதிரி கிளம்புறதுனால தான் இந்த ரத்னாங்கியை சாத்திக்கிறது தான் ஜீவாத்மாவை காட்டுறது. அது மேலே உடுத்திட்டு இருக்க அந்த பனி போர்வை, சின்ன ஒரு மெலிசான போர்வை இருக்கிறது, அதுதான் இந்த சூக்ஷ்ம சரீரத்தை காட்டுறது. இதை வச்சு கிளம்புவர். மூலஸ்தானத்துனா பெருமாள் இப்படி தான் கிளம்புவர். கிளம்பி அந்த திருவண்ணாமலை திருச்சுத்து வெளியில் அந்த அதாவது விஸ்வக்சேனரை சுற்றி வெளியில் வர்றச்சே, அந்த பரமபத வாசல் கிட்ட வர்றச்சே அங்கேயே பக்கத்தில் விரஜான்னு ஒரு கிணறு உண்டு. அந்த கிணறு இருக்குது, அந்த கிணறுக்கு விரஜான்னு பேர். அந்த விரஜையில் பெருமாளுக்கு அர்க்யபாத்தியாதி அந்த உபச்சாரங்கள் எல்லாம் நடக்கும். என்ன இதை காட்டுறது அப்படின்னாக்கா, இந்த ஜீவாத்மாவும் அந்த விரஜா நதி வரைக்கும் போகுமா. விரஜா நதி வரைக்கும் போய் அதில் நீராடணும். எப்படி இந்த ஸ்ரீரங்கத்துக்கு போகிறச்சே திரு காவேரியில் நீராடி உள்ளே போய் ஸ்ரீரங்கம் திருவரங்கநாதனை நாம் சேவிக்கிறோமோ, அந்த மாதிரி இந்த ஜீவாத்மா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனால் விரஜையில தீர்த்தமாடி அதுக்கப்புறம் ஸ்ரீவைகுண்டநாதனை சேவிக்கணும். விரஜையில இறங்குறச்ச என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த சூக்ஷ்ம சரீரமும் விழுந்து போடும். சுத்தமாக ஆத்மா மாத்திரம் அந்த கிளம்பி அந்த அக்கறைக்கு போனால் அங்கே அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் அதுக்கு ஒரு அப்ராக்கிருத்தமான சரீரம் கிடைக்கிறது. இதெல்லாம் பிராக்கிருத்தமான சரீரங்கள். நமக்கு இப்போ இருக்கிறது பாஞ்ச பௌத்திகம் பிராக்கிருத்தமான சரீரங்கள், அதாவது அழியக்கூடிய மாறுண்டே இருக்கக்கூடிய இந்த சரீரங்கள். இதெல்லாம் கெட்டு போயிடும். யோசனை பண்ணி பாருங்க. ஆத்மா மட்டும் கிளம்பிடுச்சு, ஒரு உடம்பு மட்டும் இருக்குன்னா அந்த உடம்பை எத்தனை நாள் வச்சுக்க முடியும்? உடனே முடிச்சுடுன்னு தானே சொல்கிறோம். விச்சா மிஞ்சி போய் ஒரு 2 நாள் வச்சா ஐஸ் பாக்ஸில் வச்சு பாடாப்படுறோம். அப்போ இந்த உடம்பெல்லாம் எந்த மாதிரி அழிஞ்சு போகிறதுன்றது இங்கே பார்க்குறோம். அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் அந்த மாதிரியான சரீரமே இல்லை. ஏன்னா இது பாஞ்ச பௌத்திகம், அழியறதுக்குன்னு இருக்கிற சரீரம். அது அப்படி கிடையாது. அது அப்ராக்கிருத்தமான சரீரம். எப்போ பிரகிருத்தியால் பண்ணப்படலையோ, அந்த ரஜசு தமசுகளுடைய சேர்க்கை இல்லையோ, அதனுடைய தன்மையே வேற. அது எப்பொழுதுமே ஒரே படிப்பட்டிருக்கிற ஜாஜ்வல்யமான ஒரு சரீரம் அப்படின்னு காட்டுறா. அப்பேற்பட்ட அந்த உடம்பை கொண்டு அவன் உள்ளே நுழையிறான். அதை காட்டுறதுக்காக அந்த நம்பெருமாள் என்ன பண்ணுவார்னா, அந்த விரஜான் இடத்துக்கு வராரு, பரமபத வாசல் இருக்கிறது அந்த விரஜான்ற இடத்துல அந்த போர்வையும் களைஞ்சிடுவார் பெருமாள். மூலஸ்தானத்தின கிளம்பி அந்த விரஜை வரைக்கும் தான் அந்த பனி போர்வை. அதுக்கப்புறம் அந்த போர்வையும் களைஞ்சிடுவார். ஒரு ரத்னாங்கில அந்த பரமபத வாசல் திறக்கிறச்சே அந்த எம்பெருமான எல்லாரும் இந்த கோவிந்த கோஷத்தோட பெருமாளை வரவேற்கிறச்சே அவர் அந்த பரமபத வாசலுக்குள்ள நுழைவர். நுழைஞ்சு அந்த மணல் வழியெல்லாம் போகிறது என்ன குறிக்கிறதுன்னா, ஸ்ரீவைகுண்டத்துக்கு உள்ளே போனதுக்கு அப்புறம் இந்த ஜீவாத்மா அங்கங்கே இருக்கிற அந்த நித்திய சூரியர்களுடைய திருமாளிகைகள் எல்லாம் போய் அங்கே இருக்கிற வனங்கள், காடு, அந்த இருக்கிற அந்த உத்தியானங்கள், அது இந்த பூங்கா அப்படின்றவங்க இந்த மாதிரியான இடங்கள் இதெல்லாம் பார்த்து தரிசித்து அப்படியே உள்ளே போகிறச்சு அங்கே அயோத்தியா அப்படின்ற அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு அயோத்தியா அப்படின்னு பேர். சுவாமி நம்ம ஊரில் தானே அயோத்தியா இருக்குது. இப்போ தானே நேத்திக்கு ஒரு பெரிய விழா நடந்தது அங்கே. அந்த அயோத்தியானா அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு அயோத்தியான்னு பேர் இருக்கிறபடியால் இந்த ஊருக்கும் அயோத்தியான்னு பேராச்சு. ஸ்ரீவைகுண்டத்துக்கு தான் மூலத்தக அந்த அயோத்தியா அப்படின்னு பேர். அதாவது யாராலையும் வெல்ல முடியாத ஊர் அப்படின்னு பேர் அயோத்தியா. அந்த அயோத்தியக்குள்ளே நுழைஞ்சா என்ன இருக்குன்னா, அந்த ஊருக்குள்ள ஒரு பெரிய இடம் இருக்கிறது. 1000 கால் மண்டபம், திருமாமணி மண்டபம் அப்படின்ற நம்முடைய ஆச்சாரியர்கள். அந்த திருமாமணி மண்டபம் இருக்கிறதே அதுதான் 1000 கால் மண்டபம். அதுக்கு அபராஜிதா அப்படின்னு பேர். அந்த அபராஜிதான்ற அந்த மண்டபத்துக்குள்ளே பெருமாள் வீத்து இருக்கிறான். பெரிய சிம்ஹா, அதாவது பெரிய திரு ஓலக்கம். அந்த ஓலக்கத்தில் தர்மாதி பீட்டம் அப்படின்னு சொல்லுவா. இந்த தர்மாதி பீட்டத்துக்கு மேலே அனந்த, அதாவது ஆதிசேஷனுடைய அந்த சிம்மாசனத்தில் சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம்னு ஆதிசேஷன் எம்பெருமானுக்கு சிம்மாசனமாக இருக்கிறான் இல்லையோ, அந்த சிம்மாசனத்தில் எம்பெருமான் வீத்திருக்கிறான். இப்போ தான் நான் விண்ணப்பிச்சா மாதிரி இந்த சவ்யம் பாதம் பிரசாரியா அப்படின்னு இந்த வைகுண்டநாதன் இந்த மாதிரியெல்லாம் வீத்திருக்கிறான் அப்படின்னு நம்முடைய ஆச்சாரியர்கள் இந்த அளவுக்கு இந்த வைகுண்டநாதனுடைய வைபவத்தை சொல்கிறான். இது மேலே இன்னும் அவனுக்குடைய கல்யாண குணங்கள் எல்லாம் பார்த்தால் இன்னும் நிறைய இருக்கிறது. அதாவது இந்த நம்பெருமாள் அதை சொல்லி மட்டும் முடிச்சுடுறேன். அதாவது இந்த நம்பெருமாள் வெளியில் வராரு, இந்த மணல் வெளியெல்லாம் தாண்டி இந்த 1000 கால் மண்டபத்துக்கு வராரு. அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் எப்படி இந்த 1000 கால் மண்டபம் உண்டோ இங்கேயும் இந்த 1000 கால் மண்டபம் உண்டு. உள்ளே போவர் பெருமாள். உள்ளே போய் அந்த 10 நாள் ராப்பத்துன்றது பூர்த்தி அங்கேயே கண்டறிடுறார். என்னத்துக்குன்னா, ஒரு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனால் ஜீவாத்மா எப்படி 1000 கால் மண்டபத்தில் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுமோ
அந்த மாதிரி பெருமாள் அங்கே ஆயிரகால் மண்டபத்தில் வீத்திருக்க, அவன் பெரிய திருவோலக்கத்தில் அவன் ராஜாவா இருக்கிறச்சே இந்த சுற்றி இருக்கிறவாளெல்லாம் எப்படியெல்லாம் கைங்கரியம் பண்ணுறான்னு அங்கே பார்க்கலாம். அப்போது ஸ்ரீவைகுண்டத்தில் எப்படியெல்லாம் நடக்கிறதுன்னு இங்கே நடத்தி காட்டுறாரோ இல்லையோ, ஆனப்படியால் இதுக்கு என்ன பேர்? பூலோக வைகுண்டம் அப்படின்னு பேர். அப்போ இந்த வைகுண்டம் அப்படின்றதுடைய வர்ணனம் நமக்கு எந்த அளவுக்கு புரியுறதோ, யதா சக்தி யதா மதி அப்படியே விண்ணப்பிச்சிருக்கேன். இது மேலுண்டான விஷயங்கள் எல்லாம் நாளை தினம் பார்க்க பிராப்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.